ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பகா எண் தொடரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பகா எண்ணுனா என்னன்னு நமக்கு தெரியணும். பகா எண்ணுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், மற்ற எந்த எண்களாலையும் வகுப்படாது. இப்போ உதாரணத்துக்கு அஞ்சுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோம்னா இந்த அஞ்சுன்ற நம்பர் எதெல்லாம் வகுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வகுக்கும், அடுத்து அஞ்சு வகுக்கும். இதை தவிர வேற எந்த நம்பரை வகுக்காது. இந்த மாதிரி ஒன்னாலே தன்னாலே மட்டும் வகுப்படுற எண்ணு தான் பகா எண்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க 7 எடுத்துக்கிட்டாலும் ஒன்னு வகுக்கும், அடுத்து 7 வகுக்கும். இதை தவிர வேற எந்த எண்களுமே வகுக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்பர் தான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 ஸோ இந்த மாதிரி இருக்கும் பகா எண். இது சிங்கிள் டிஜிட் வரைக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் இருந்ததுன்னா எப்படி நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க முதல் கேள்வி பாருங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 61 என்பது என்ன வகையான நம்பர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஷன் ஏ பாருங்க வகை எண், ஆப்ஷன் பி பகா எண், ஆப்ஷன் சி தசம எண், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நம்பர் பார்க்குறோம். நம்பர் பார்த்த உடனே சூஸ் பண்ணிடலாம். இது கண்டிப்பா என்னவா இருக்காதுன்னா பகை எண்ணா இருக்காது. பகை எண்ணா முழுமையா வகுக்கும். ஸோ பகா எண்ணுன்றது நமக்கு டவுட்டாவே இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 61 கொடுத்துருக்காங்க, 61 எடுத்து எழுதிடுறோம். செகண்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த நம்பருக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா எது இருக்குன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இதுக்கு மேக்சிமம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 7s are 49. இதே நீங்க 8 எடுத்தீங்கன்னா 8 8s are 64. அப்போ 61 அதிகமா போயிடுது. அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள பர்ஃபெக்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா 7 தான் எடுத்துக்கும். அது பாத்தீங்கன்னா மேக்சிமம் இருக்கிறது எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா இங்க நம்ம மல்டிப்ளை பண்ண நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்துக்கோம், 7 எடுத்துக்கோம். இந்த 7க்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்குதுன்னு பாக்குறோம். எத்தனை பகா எண்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 5 இந்த 3 நம்பர் தான் இதுக்குள்ள இருக்கிற பகா எண்கள். ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பகா எண்களை கொடுத்துக்கிற நம்பரால வகுக்க போறோம். 61/2 வகுத்தோம்னா இது என்ன ஆகாதுன்னா முழுமையா வகுப்படாது. அடுத்து பாத்தீங்கன்னா 61/3 இதுவுமே முழுமையா வகுப்படாது. அடுத்து பாத்தீங்கன்னா 61/5 இதுவுமே முழுமையா வகுப்படாது. ஸோ இந்த மாதிரி முழுமையா வகுப்படாததால இது நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னு பாத்தீங்கன்னா பகா எண்கள் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இங்க பாருங்க ட்ரிபிள் டிஜிட் கொடுத்துருக்காங்க. இந்த பகா எண்ணா அப்படின்றத இப்ப கண்டுபிடிக்க போறோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணுவோம்? கொடுத்துக்கிற நம்பரை எடுத்து எழுதிக்குவோம், 173. அடுத்த ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணுவோம்? இதனுடைய மேக்சிமம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்றத நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்சிமம் இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 13 × 13 169. ஸோ இதுக்கு மேல எடுத்தீங்கன்னா அது எக்ஸஸா போயிடும். அதனால இதுதான் அதனுடைய மேக்சிமம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் இந்த மல்டிப்ளை பண்ண நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இந்த 13 நம்பருக்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். எத்தனை பகா எண்கள் இருக்கு பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11. ஸோ இது வரைக்கும் தான் அதுல இருக்கிற பகா எண்கள். அடுத்த ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் இந்த பகா எண்களை கொடுத்துக்கிற நம்பரால வகுக்க போறோம். 173 2ஆல வகுக்கிறோம், முழுமையா வகுப்படாது. ஸோ அதனால அதை நம்ம சூஸ் பண்ண போறது இல்லை. அடுத்த நம்பர் வகுக்க போறோம் 173/3. ஸோ இந்த 3ஆல வகுக்கும் போது ஒரு சின்ன கான்செப்ட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 7 கூட்டினீங்களா 8, 8ஓட 3 கூட்டினீங்களா 11. இந்த 11 3ஆல வகுத்தோம்னா வகுப்படாது. ஸோ இந்த நம்பரை கூட்டி 3ஆல வகுக்கிறது 3க்கு 9க்கு மட்டும்தான் ஷூட் ஆகும், மற்றதுக்கு ஆகாது. அதை நீங்க கிளியரா செக் பண்ணீங்க. அப்ப இதுவுமே முழுமையா வகுப்படாதுன்றதால இதை நம்ம செலக்ட் பண்ண போறதில்ல. அடுத்து 173 5ஆல வகுக்கிறோம். ஸோ இந்த 5ஆல வகுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடைசி டிஜிட் பார்க்கணும். ஒன்னு 5ல முடியணும், இல்ல 0ல முடியணும். அப்படி முடிஞ்சா இது வகுக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3ல தான் முடியுது. அப்ப இதுவுமே என்ன பண்ணாது, வகுக்காது. அடுத்து என்ன பண்றீங்கன்னா 173 7ஆல வகுக்கிறீங்க. 1 7 7 2 7 14. மீதம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 33/7. ஸோ இதை முழுமையா வகுக்காது. அப்ப இதுவுமே நம்ம எடுத்துக்க போறது இல்லை. அடுத்த நம்பர் வகுக்க போறோம் 173 11ஆல வகுக்கிறோம். 11 11 11 போயிடுச்சுன்னா மீது எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும்.
6 அடுத்து 3 இந்த 63 11ஆல் வகுத்தோம்னா இதுவுமே முழுமையாக வகுக்காது. அப்போது நமக்கு கிடைச்ச பகா எண்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 173 வந்து முழுமையாக வகுக்கலை. அதனால் அது நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா பகா எண் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 சம் பார்த்துருக்கோம். இந்த 2 சம்லேயே பார்த்தீங்கன்னா ரூட் இல்லாத நம்பரை கொடுத்து பகா எண் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ 3வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் நம்பர் கொடுக்குறாங்க. ரூட் நம்பர் கொடுத்தா பகா எண் எப்படி பிடிக்கலான்றத ஸோ இந்த கணக்கில் பார்க்கலாம். இப்போ 3வது கணக்கை இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு 191 கொடுத்துருக்காங்க. அது என்ன வகையான நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம். ரூட் நம்பரே கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா ரூட்டை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவை. கொடுத்துக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 13 × 13 169. நீங்கள் 14 எடுத்தீங்கன்னா 196, இதை விட அதிகமாக போயிடும். அதனால 13 எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஸோ இந்த மல்டிப்ளை பண்ண நம்பர் 13க்கு இதுக்குள்ள எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பகா எண் இருக்குன்னா 2, 3, 5, 7, 11. ஸோ இத்தனை பகா எண்கள் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 191ஆல் இந்த பகா எண்கள்லாம் வகுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண். இந்த வகுக்கக்கூடிய எண்ணில் பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் பார்க்குறோம். இது என்ன இருக்குதுன்னா ஒற்றைப்படையாக இருக்குது. அப்போ 2 வந்து அந்த நம்பரை முழுமையாக வகுக்காது. அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த நம்பரெல்லாம் கூட்டுறோம். நம்பர்லாம் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 11ன்னு கிடைக்கும். ஸோ 11 3ஆல் வகுக்குமானா வகுக்காது. அப்போ அதுவுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அடுத்து வந்து 5 எடுத்து செக் பண்ண போகிறோம். 5 செக் பண்ணும்போது இந்த கடைசி டிஜிட் வந்து ஒன்று 5ஆக இருக்கணும் அல்லது 0ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த 5 வகுக்கும். இப்போ இங்கே 1 இருக்கிறதால இதுவுமே என்ன பண்ணாது, அந்த நம்பரை வகுக்காது. அடுத்து வந்து நம்ம 7 செக் பண்ண போகிறோம். இந்த 7 வந்து 191ஆல் வகுக்க போகிறோம். 1 7 7, 2 7 14, மீது அங்கே 5 இருக்கும். இங்கே இருக்கிற 1 பாரோ பண்ணால் 51. 51 7ஆல் திரும்ப வகுக்கிறோம். முழுமையாக வகுப்படாது. அப்போ இதுவுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 11ஆல் வகுக்கிறோம். 191 வகுத்தல் 11. இப்போ கட் பண்ணுற ஒவ்வொரு 11 11. மீது இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 8, அதோட 1 பாரோ பண்ணுறோம். 81 81/11. ஸோ இதை முழுமையாக இந்த 11 வகுக்காது. அப்போ இந்த 11மே எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நமக்கு கிடைச்ச பகா எண்கள் எல்லாமே இந்த 191 வகுக்காததால இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா பகா எண்ணா எடுத்துக்கலாம். இது நம்ம 3 சமம் பார்த்துருக்கோம். இந்த 3 சமமே வந்து பகா எண்ணா இல்லையான்றதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 4th சம் என்ன கொடுத்துருக்குன்னா 373 என்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் வந்து பகா எண்ணான்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நடத்தின கணக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இது போன்ற ஷார்ட்கட் வீடியோக்களை தொடர்ந்து பெற பிரபாவதி அகாடமியை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.